ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் தரப்புலேருந்து யூடியூப் சைட்லேருந்து 3 முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அதை பற்றின 3 விதமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப முக்கியமான அப்டேட் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ரைட்டு, ஓகே. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை பற்றி 3 முக்கியமான அப்டேட்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, ஓகேங்களா? கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்குன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த காப்பிரைட்டும் வராது. அந்த சட்டத்திட்டங்களை மீறினீங்கன்னா அவங்க யூடியூப் தரப்பு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. அதுதான் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு. காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்குன்றது அடுத்தவன் வீட்டு பொருளை ஆட்டையை போட்டு நீங்கள் உங்கள் வீடியோவில் போடுவீங்க. அதான் அடுத்தவனோட வீடியோ நீங்கள் கிட்னாப் பண்ணிட்டு கொலாப் பண்ணி என்னென்னோ பண்ணி மிக்சிங் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா அது அடுத்தவனோட கண்டென்ட்டு. ஸோ அவன் அந்த கண்டென்ட்டோட ஓனர் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தானா அது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. இது 2 விஷயத்தை பார்த்துங்க, ஓகேங்களா? சரி, கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்லேருந்து 3 அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி 25க்கு அப்புறம் அவங்க ஒரு இது போட்டிருக்காங்க. என்னன்னா, ரொம்ப நல்ல ஒரு ரூல்ஸ் தான் இது, ரொம்ப பயப்பட தேவை கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு தடவை யாராச்சும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இப்போ நம்ம எல்லாருமே புது யூடியூபர் தானே, என்னதான் நம்ம பார்த்து வீடியோ போட்டாலும் நம்மளை அறியாமல் சில தப்புகள் நடந்துடுறது ஒரு சாதாரண விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ பண்ணும்போது இந்த மாதிரி தப்பு நடந்துட்டா யூடியூப்காரன் பார்த்து டக்குன்னு ஒரு காப்பிரைட்டு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டோன்னா நமக்கு திக்குன்னு ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூவாக 3 ஸ்ட்ரைக் நம்ம சேனல் டெர்மினேட் ஆயிருமா இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் ஃபஸ்ட்டு தடவை யாராச்சும் தப்பு பண்ணிங்கன்னா, ஓகேங்களா, அவங்க அறியாமலோ தெரிஞ்சோ நீங்கள் தப்பு பண்ணீங்களா, அந்த தப்புக்கு வார்னிங் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் வார்னிங் கொடுத்துட்டு அந்த வீடியோவை டிலீட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன நீங்கள் தப்பு பண்ணீங்கன்ற டீட்டெயிலையும் கொடுத்துட்டு விட்டுருவாங்க. இதுதான் புதுசாக கொண்டு வந்திருக்க அப்டேட். நல்லா தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு தடவை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை அறியாமல் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க 25ஆம் தேதி பிப்ரவரிக்கு அப்புறம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்றாங்க, தெரியப்படுத்திடுவாங்க நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, இது மாதிரி நீங்கள் தப்பு நீங்கள் அடுத்து பண்ணாதீங்க. இது வாழ்நாளில் ஒரு தடவை தான், ஒரு யூடியூபருக்கு வாழ்நாளில் ஒரு தடவை ஒரு வாட்டி வார்னிங்கு கிடைக்கும், ஓகேங்களா? சரி, ரெண்டாவது, ஏற்கனவே எனக்கு ஆட்டோமேட்டிக் 2 கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருச்சுப்பா, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஏதாச்சும் கொடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2 கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துட்டீங்க, இன்னொன்று வருதோ வரலையோ அது தெரியாது, 2 வந்துருச்சு. 25ஆம் தேதி பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ரூல்ஸ் தான். ஒரு வாட்டி உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது, ஓகேங்களா? அடுத்து 3வது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் உங்களுக்கு வராது. ஒரு வாட்டி உங்களை மன்னிச்சு வார்னிங் பண்ணி விட்டுருவாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. சரி, ரைட்டு. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி அதில் தப்பு ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டதுக்கு அப்புறம் அடுத்து தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அடுத்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, 1 வீக் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, ஓகேங்களா? அந்த ஒரு தண்டனை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது 90 டேஸ் ஆகும் அது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு, புரிஞ்சுங்களா? அந்த இது போகிறதுக்கு அந்த 90 டேஸ்க்குள்ளே நீ மறுபடியும் ஒரு தப்பு பண்ணி மறுபடியும் அவங்க கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு காப்பிரைட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்து 1 வீக் தண்டனை கொடுத்து 1 வீக்கு லைவ் ஸ்ட்ரீம் கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் போகிறதுக்கு 90 நாள் ஆகும். அந்த 90 நாளைக்கு உள்ள மறுபடியும் நீங்கள் தப்பு பண்ணி மறுபடியும் உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு 2 வாரத்துக்கு லைவ் ஸ்ட்ரீமே கட் பண்ணிடுவாங்க, அப்லோடும் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ 2 முடிஞ்சு அதே 90 நாளுக்குள்ள மறுபடியும் இன்னொரு இது ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் சேனலை இழுத்து மூடிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ஓகேங்களா? டெர்மினேட் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கதை மூடிடுவாங்க, முடிஞ்சு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், ஓகேங்களா?
இதுதான் வந்து யூடியூப்லேருந்து வந்திருக்க அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ள அப்டேட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தெரியாமல் பண்ணுற தப்புக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மன்னிப்பு வந்து வழங்குனாங்க. நல்ல வேளை யூடியூப் வந்து மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரு வார்த்தை சொல்லாமல் வந்து மன்னிச்சு விட்றாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப ஹாப்பியான அப்டேட் தான் இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.